அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த பகுதியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம், ஏற்கனவே நாங்கள் வெளியிட்டது போல சகோதரர் முஃபாரிஸ் ரஷாதி அவர்கள் புனித அல் குர்ஆன ஹயப் ஜனாபத் நிஃபாஸுடைய நிலையில் ஓதலாம் என்று சொல்லியிருக்கிறார். அதற்குரிய ஆதாரமாக 2-3 விடயங்களை முன் வச்சிருக்கிறார். அதனை நாங்கள் இந்த பதிவில் பார்ப்போம். அது என்ன நிலைப்பாடு இருக்குது. அவர் முதலாவது சொல்லியிருக்கக்கூடிய விடயம்தான் இஃப் அலி மாயஃபல் ஹாஜ் கைர் அல்லா தத்திஃப் என்ற பகுதி. அதாவது சஹியான ரிவாயத் இது. இதில் ஹஜ்ஜு செய்கிறதுக்காக வேண்டி வந்த வழியில் ஹலத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய நிலைமை இந்த செய்ய இயலாத தொலை இயலாத நிலைமை உண்டாகுது. இப்போ என்ன செய்கிற என்று அவங்க கேட்கக்குள்ள அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, இந்த ஹஜ்ஜுடைய இபாதத்தை ஹைதுடைய நிலையில் உள்ள ஆக்கள் எப்படி செய்ய வேண்டும் என்ற வழியை காட்டுறாங்க. அதுதான் சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ஒரு ஹஜ்ஜு செய்யக்கூடியவர் செய்யக்கூடிய எல்லா அமலையும் நீங்கள் செய்யுங்கள். கைர அல்லா தத்தூஃபி, ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாடுகளில் உள்ள தவாஃபை மட்டும் செஞ்சிடவானா, தவாஃபை மட்டும் விட்டுட்டு மற்ற ஹஜ்ஜுடைய இபாதத்தை செய்யுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இந்த இதிலிருந்து இவர் முஃபாரிஸ் ரஷாதி ஆதாரமாக எப்படி எடுக்கிறாருண்டா சொல்கிறாரு, அப்போ ஹஜ்ஜு செய்கிறாக்கள் குரானை ஓதுவாங்களா ஓத மாட்டாங்களா? ஓதுவாங்க. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரானை ஓதுறதை தடுக்கவில்லை என்றார். இந்த இடத்துல தான் எல்லாரும் கண் திறந்து பார்க்க வேண்டிய பகுதி இது. இவருடைய விளக்கம் ஹதீஸுடைய நுசூஸ் என்ற ஒன்றுக்கு மன்தூக் என்று சொல்லுவாங்க. நுசூஸில் உள்ளது ஹதீஸில் உள்ளது உண்டு. ரெண்டாவது மஃஹூம்ன்றது அதிலிருந்து விளங்கப்படக்கூடிய இவருடைய விளக்கம் இருக்குது. இந்த ஹதீஸுடைய சொற்றொடரில் குர்ஆனுடைய தலைப்பு இதுக்குள்ளால இல்லை. என்னது ஹஜ்ஜுடைய பாடம், ஹஜ்ஜுடைய இபாதத்தை செய்ய இயலாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஆசிரதி தான் நான் எப்படி செய்கிறேன்னு கேட்குறாங்க. அதுக்கு தான் வழிகாட்டுறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ஜுடைய இபாதத்து என்ன இருக்குது? பொதுவாக ஹஜ்ஜாக இருக்குன்னு சொன்னால் அல் வுகூஃபு பி அரஃபா, அரஃபாவில் தரித்தல் இருக்குது, சாய் ஓடுதல் இருக்குது, ரமி இருக்குது, கல்லறிதல் எல்லாமே இருக்குது, தவாஃப் இருக்குது. இதுகளில் தொடரில் எல்லாத்தையும் நீங்கள் செய்யலாம். இதை தவிர தவாஃபை தவிர என்று தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனூடாக விளங்கப்படுத்துகிறாங்க. அப்போ குர்ஆன் ஹஜ்ஜுடைய இபாதத்துக்கு இருக்குதாண்டா, அப்படியே மனாசிக்குள்ளுக்கு குர்ஆன் ஓதுதல் தனியாக வாரதில்லை அப்படின்டா. எப்படி இந்த ஹஜ்ஜுடைய ஹஜ்ஜுக்குள்ளால் வந்த விஷயங்களை செய்தால்தான் ஹஜ்ஜு நிறைவேறுமோ, அதே போல குர்ஆன் ஓதினால்தான் ஹஜ் நிறைவேறும் என்ற தலைப்பு இல்லை. குர்ஆனை விரும்பினால் ஓதலாம், ஓதாமலும் இருக்கலாம். சரி, இப்போ இந்த இடத்த பிரச்சனை என்னன்னு சொன்னால், குர்ஆனை ஓதி இருப்பார்களா இல்லையான்னு கேட்டுட்டு எனவே ஓதித்தான் இருப்பார்கள் என்ற முடிவை தானாகவே எடுத்துட்டு என்ன ஓதுறதை தடுக்கவில்லைன்றாங்க. அப்படி சொல்ல இயலாது. ஏனண்டா இதனுடைய வெளிப்படையான சொற்றொடரில் குர்ஆன் ஓதுதல் என்ற தலைப்பு இதுக்குள்ளால இல்லை ஒன்று. இரண்டாவதாக வச்சுக்கொள்ளலாம், குர்ஆனை ஓதி இருக்கலாம் என்று சொல்லி அப்படி வச்சுக்கொண்டால் சரி, குர்ஆன் அப்படி வைக்கலாமாண்டா வைக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா ஹஜ்ஜுல்லாக்கள் சிலாக்கள் குர்ஆனை ஓதுவாங்க தானே, சில நேரம் ஓதுவாங்க. ஓதாமலும் இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? தாராளமாக வாய்ப்பு இருக்குது. அப்போ ஓதியும் இருக்கலாம், ஓதாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இப்போ இரண்டுக்கும் இடையில இரண்டு நிலைப்பாடு, இரண்டுக்கும் இடம்பாடு இருந்தால் அதனை ஆதாரமாக கொள்ள இயலாது. அதுதான் இதா பர அல் இஹ்திமால் பத்தலல் இஸ்தித்லால். அதற்கும் இடம்பாடு இருக்குது, இதற்கும் இடம்பாடு இருக்குது என்று வந்தால் அதில் இருந்து என்ன செய்யலாது, ஆதாரமாக எதற்கும் எடுக்க இயலாது. இதுதான் பொதுவான விஷயம். எனவே இந்த இஃப் அலி மாயஃபுல் ஹாஜ் கைர அல்லா தத்தூஃபி என்ற விஷயத்திலிருந்து, என்ற ஹதீஸிலிருந்து ஒரு நாளும் குர்ஆனை ஓதுறதுக்கு என்ன செய்யலாது, ஆதாரம் எடுக்க இயலாது. அதில் வேறு தலைப்பு மாய்க்குள்ளால் இருக்குது. நான் அந்த விஷயத்துக்குள்ளே போகாமல் சுருக்கமாக முடிக்கிறேன். இரண்டாவதாக முன்வைச்சார் ஒரு ஆதாரத்தை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமாவுடைய மத்ஹபை அங்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது ஹஜ் இந்த ஹைதுடைய நிலையில் இருந்து கொண்டு குர்ஆன் ஓதுறதுல பிரச்சனை இல்லைன்னு அவங்க சொன்னன்ற விஷயத்தை முன்வைச்சார்கள். யார்? இமாம் புகாரி குழந்தாங்கன்னு சொல்லி முன்வைச்சார் முஃபாரிஸ் ரஷாதி. இதில் குர்ஆனை ஓதுறதுக்குரிய ஆதாரம் இல்லை. ஏன்னு சொன்னால் முதலாவது விஷயத்தை விளங்க வேண்டும், சஹாபி உடைய மத்ஹப் ஆதாரம் இல்லை. மதம்னா நிலைப்பாடு. ஒரு சஹாபியுடைய இந்த நிலைப்பாடு என்னதான் இல்லை, ஆதாரம் இல்லை. ஏனென்றா ஒரு சஹாபி ஒன்றை சொல்ல
இன்னும் அடுத்த சஹாபாக்கள் வேறொன்றை சொல்ல அதுக்குள்ளால போய் எங்களுக்கு அதை மட்டும் ஒரு பக்கத்தை பொறுக்கி எடுத்துட்டு வந்து இதுதான் ஆதாரம்னு சொல்ல இயலாது. ஏனண்டா அடுத்த பக்கம் அப்துல்லா உமர் ரலியல்லாஹு உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு பாப்பா உமர் ரலியல்லாஹு அடுத்த ஜாபிர் ரலியல்லாஹு இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. என்னண்டு ஓத ஏலாது ஹராம்ன்ற நிலைப்பாட்டில் அவங்க இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்குள்ள இதுதான் என்று எடுத்துக்கொண்டு வர இயலாது. எனவே இப்போ நான் என்ன செய்யணும்? ஆதாரத்துக்கு போகணும். அந்த ஆதாரத்தை நாங்கள் முன்னுக்கு வச்சோம். என்ன? ஹசனான நிலையில் இருக்கக்கூடிய ஆதாரங்களை முன்னுக்கு வச்சு அந்த அடிப்படையில் அது ஹராம் என்ற ஆதாரம், ஹைதுடைய நிலையில் குர்ஆன் ஓதுறது ஹராம் என்ற ஆதாரம் எடுக்கலாம். யஸ்லுஹு லில் ஹுஜ்ஜான்னு சொல்லி யார் சொன்னது? இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள். எனவே அந்த நசுக்கு நாங்கள் போகிறோம். அந்த ஆதாரத்தில் இருந்து தான் இது ஹராம் எடுக்கிறோமே இல்லாமல் இன்னொருத்தர் சொன்னதுன்னு நாங்கள் எடுக்க இல்லை. முஃபாரிஸ் ரஷாதி அவங்க கொண்டு வந்த குர்ஆன்லேருந்து ஹதீஸ்லேருந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இப்போ எங்கேருந்து கொண்டு வந்திருக்கிறாரு? அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்களுடைய தனிப்பட்ட நிலையை மட்டும் கொண்டு வந்து ஆதாரமாக கொண்டு வராரு. குர்ஆனை கொண்டு வரல, ஹதீஸை கொண்டு வரல. இரண்டாவதாக நாங்கள் என்ன செஞ்சோம்? இந்த கூடாதுன்னு சொல்றதுக்கு வந்து சஹாபாக்கள், தாபியோன்கள், தபோ தாபியன்கள் சொல்லி அது சொல்ல என்ன முழு உம்மத்து முழுமையாக ஏற்றுக்கொண்ட அந்த நிலைப்பாட்டை முன் வச்சுக்கிறோம். ஆனால் அதுக்கு அதிலிருந்து 1400 வருட காலத்திலிருந்து விலகின ஒரு நிலைப்பாட்டை தான் சகோதரர் முஃபாரிஸ் முன்னிச்சாரு. மூன்றாவதாக பார்ப்போம். இப்போ நாங்கள் நஸ்ன்னு ஆதாரம் இருக்குன்னு சொன்னோமா இல்லையா? ஆதாரம் இருக்குது. ஆதாரம் ஒன்று இருக்கக்குள்ள இஜ்திஹாத்ன்றதை செய்யலுமா? இயலாது. இவர் என்ன செய்ய, நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆதாரம் எடுக்க முடியுமான ஆதாரத்தை முன்னிறுத்தி முதன்மைப்படுத்தி முன்னிலைப்படுத்தி ஆதாரம் எடுத்திக்கிறோம். ஆனால் இவர் என்ன செஞ்சுக்கிறாரு? முஃபாரிஸ் ரஷாதி ஆதாரம் எடுக்க முடியாத சில வரிகளை முன்னால் வச்சுட்டு என்ன அதுலேருந்து இஜ்திஹாத் எடுத்து எனது நிலைப்பாடு இஜ்திஹாத் செய்கிறாரு. அப்போ இஜ்திஹாத் செய்கிறதுக்கு முன்னால் அவர் விளங்க வேண்டிய விஷயம் என்ன? இது இஜ்திஹாத் என்னால் செய்ய முடியுமான ஏரியாவா? சரி, எனக்கு இது இஜ்திஹாத் செய்கிற இந்த மசாலாவில் வந்து எனக்கு இஜ்திஹாத் செய்கிறதுக்கு இடம் இருக்குது. அதுக்குள்ளால முதலாக நான் முஜ்தஹிதான்ற விளங்கணும். அது நீண்ட தலைப்பு, அது வேறு பகுதிக்கு போயிடும். அது எங்களோட நிலைப்பாட்டில் மிக தெளிவு. எல்லாரும் ஞாபகத்தை வச்சுக்கொள்ளலாம். லஜ்திஹாத மஅன் நஸ், பொதுவான ஒரு பொது விதி இருக்குது. லஜ்திஹாத மஅன் நஸ், லா இஜ்திஹாத மஅன் நஸ்ன்னு சொல்றது. அப்படின்டா ஆதாரம் இருக்கத்தக்க இஜ்திஹாதுக்கு இடம்பாடே இல்லை. இஜ்திஹாத் செய்யவே இயலாது. எனவே எங்கள்கிட்ட தெளிவான ஆதாரம் இருக்குது. இருக்கத்தக்க இஜ்திஹாதுக்கு நாங்கள் யாரும் போகல. எனவே சகோதரர் முஃபாரிஸ் செஞ்சுக்கிறாரு, ஆதாரம் அவ்வளோ இருக்கத்தக்க இன்றைக்கு வந்து அவர் தானா இஜ்திஹாதுன்னு செஞ்சு ஓதலாம்னு சொல்ல வச்சுக்கிறாரு. எனவே இந்த இஜ்திஹாதுக்கு பின்னால் போனால் எங்கே போகலாம்ன்றதை ஒவ்வொருத்தரும் விளங்கலாம். ஏனென்றால் சஹாபாக்களிருந்து விலகி தாபியோன்கள், தபோ தாபியங்கள் எல்லாட்டையும் விலகி போய் சகோதரர் முஃபாரிஸ் ரஷாதியில் கொப்பில் தொங்கினா அந்த முடிவு எங்கே போய் விடும்ன்றதை நாங்கள் மிச்சம் கவனமாக என்ன செய்யணும்? அவதானமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னொரு மூன்றாவது ஆதாரத்தை வச்சிருக்கிறார். என்னென்றா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்குருல்லாஹ அலா குல்லி அஹ்யானிஹி, சஹீஹ் முஸ்லிம் கூட அறிவிப்பு. அதாவது இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே திக்ர் செய்து கொண்டிருப்பார்கள். எல்லா நிலைகளிலும் என்ன செய்வார்கள்? திக்ர் செய்வார்கள். இதிலிருந்து ஆதாரம் எடுக்கிறார் முஃபாரிஸ் ரஷாதி. எப்படி எடுக்கிறார் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே திக்ர் செய்வார்கள். அப்போ திக்ரில் ஆகப்பெரிய திக்ர் என்ன? குர்ஆன் ஓதுதல். எனவே செய்யலாம் எல்லா நிலையிலும் ரசூலுல்லாஹி குர்ஆன் ஓதினார்கள். அப்போ அவர் என்ன சொல்றாரு? எல்லா நிலையிலும்டா ஜனாபத்துடைய நிலையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை தான் ஓதிக்கொண்டிருந்தார்கள் என்று சொல்ல வாராரா? இல்லாட்டி திக்ருண்டா திக்ரு செஞ்சார்களா குர்ஆன் ஓதினார்களான்ற இப்படியான தடுமாற்றத்துக்குள்ளாக கொண்டு விடுறதுக்கு காரணம் ஒரு ஹதீஸை எவ்வாறு விளங்க வேண்டும் என்று தெரியாமல் அங்கே போய் விளங்க போனால் இப்படியான பிரச்சனை வரும். ஹதீஸை நாங்கள் விளங்கக்குள்ள இந்த யத்குருல்லாஹ அல்லாவை திக்ர் செய்வார்கள் மிக தெளிவாக இருக்குது. பொதுவாக இந்த திக்ர் என்ற வார்த்தை பாய்க்கப்பட்டாலே பொதுவாக அந்த திக்ர் என்ற வார்த்தைக்கு விளக்கம் என்ன? தஸ்பீஹ், தஹ்லீல் இருக்கும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த பகுதி தான் அதுக்குள்ளால வரும். சரி, அப்போ எல்லாம் குர்ஆன் ஓதுறதுக்குள்ளால திக்ருக்குள்ளால வருமா வராதாண்டா? அதுவும் வரலாம், வரும். அப்போ குர்ஆன் ஓதுறது உள்ளடங்கும், திக்ரும் உள்ளடங்கும். பொதுவாக திக்ர் தான் அது என்ன எத்குருல்லான திக்ர் தான் உள்ளடங்கும். இப்படியான நிலையான சொல்லியிருக்கக்குள்ள என்ன செய்யலாது? குர்ஆன் ஓதினா குர்ஆனைத்தான் ஓதினார்கள்னு சொல்ல இயலாது. ஏண்டா ரெண்டுக்கும் இடம்பாடு இருந்தா ஆதாரம் எடுக்க இயலுமா? எடுக்க இயலாது உண்டு. அடுத்த பாருங்க, அலா குல்லி அஹ்யானிஹி, எல்லா நிலைமைகளிலும். அப்போ என்று சொல்லக்குள்ள அந்த இவங்கள்ட்ட எல்லா நிலைகளும் இன்னொரு பிரச்சனை இருக்குது. எல்லா நிலைகளும் சொல்லக்குள்ள இவங்கள்ட்ட
விதி விலக்கென்ற சாமான் இந்த வஹாபிகள்கிட்ட இல்லவே இல்லை. எல்லாம்டா எல்லாம் தான். இப்போ எல்லா நிலையும் ஒன்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வெளிவாசல் போகிற நேரம், சிறுநீர் கழிக்கிற நேரம், இல்லறம் கொள்கிற நேரம், குளிக்கிற கொள்கிற நேரம், அந்த விலகிற நேரங்களில் கூட என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சார்கள், குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இவருக்கு உண்டாகும். எனவே நாங்கள் என்ன சொல்கிறோம்டா, இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் இந்த குல்லுண்ட வார்த்தைக்கு தானே எல்லா நிலைமைகளிலும் என்று சொல்லி வரக்குள்ள அதுக்கு சொல்கிறது ஆமுன் மஹ்சூஸ், உமூம் மஹ்சூஸ்ன்றது. உமூம் மஹ்சூஸ்ன்னு சொன்னால் பொதுவாக எல்லா நிலையும் இது குறிக்கும். அதே நேரத்தில் குறிப்பிடப்பட்ட நிலைமைகள் அதிலிருந்து விதிவிலக்காகும். பொதுவான விதிமுறை என்ன இருக்குது, மாமின் ஆம் இல்லா வகத் ஹுஸ்ஸ அன்ஹுல் பாது. பொதுவான எந்த சட்டம் வந்தாலும் அந்த சட்டத்திலிருந்து ஒரு சில சட்டங்கள் என்ன செய்யும், விதிவிலக்காகக்கூடிய அமைப்பு பொதுவாக இருக்குது. இப்போ குல்லண்ட எங்கே கண்டாலும் குல்ல கண்டா எல்லாம்னு ஒரே முடிவில் வர இயலாது, அதுலேருந்து விதிவிலக்கு இருக்குது. உதாரணத்துக்கு வஹாபி என்ன சொல்லுவாங்கண்டா, குல்லு பிதாத்தும் தலாலா, பிதாத்தை பற்றி வேறையா பேசுவோம். எல்லா பிதாத்தும் வழிகேடு எல்லாம் நரகம். சில பிதாத்தின கதை அங்கே இல்லை. அப்போ அதுக்கு என்ன கேட்பாங்க, நாங்கள் என்ன கேட்போம், சரியப்பா குல்லுன்ற வார்த்தைக்கு எல்லாம் ஒன்று இருக்குது, ஆனால் பெரும்பாலும்ன்ற வார்த்தையை வைக்கலாம் அந்த இடத்துல. எல்லாம் 100க்கு 100% வைக்க இயலாது. அப்படி வச்சா நிறைய இடங்களில் பிரச்சனை வரும். அதுக்கு இது ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்ளலாம். எல்லா நேரத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திக்ர் செய்து கொண்டே இருந்தார்கள்டா. பாத்ரூமில் செய்தார்கள், வெளிவாசல் போகக்குள்ள செய்தார்கள், சிறுநீர் கழிக்கக்குள்ள செய்தார்கள், உடல் உறவு செய்யக்குள்ள எல்லாம் திக்ர் செய்து கொண்டே இருந்தார்கள். இல்லாட்டி இவருடைய கருத்துப்படி எல்லா நேரத்திலையும் வெளிவாசல், டாய்லெட்டில் எல்லா இடத்துலையும் குர்ஆன் ஓதிக் கொண்டிருந்தார்கள் என்ற கருத்தை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும். இந்த முஃபாரிஸ் ரஷாதுடைய இந்த விளக்கத்துடைய போங்க நாங்கள் கடைபிடிச்சோம்டா. எனவே தான் நான் சொல்கிறேன், உமூம் ஹுசூஸ் முத்லக்ன்றது, உமூம் ஹுசூஸ் மின் வஜ்ஹ்ன்றது இந்த பகுதிக்குள்ளால் இது வரும். அப்படி வந்து இதை உலமாக்கள் என்ன செய்யுங்கண்டா, பொதுமக்கள் இதை கொண்டே கொஞ்சம் காட்டி கேட்டிங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் இது உம்முண்டா என்ன, ஹாஸ்ண்டா என்ன, ஆம்ண்டா என்றதை கொஞ்சம் வழங்கப்படுத்தி தருவார்கள். எனவே நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் உள்ள மதரசாவில் ஃபிக்ஹ் பாடம் நடத்தக்கூடிய இல்லாட்டி உசூல் ஃபிக்ஹ் நடத்தக்கூடிய உஸ்தாதை கண்டு கேட்டிங்கன்னா இன்ஷா அல்லாஹ் இதுக்குரிய கூடுதலான விளக்கத்தை உங்களை பெற்றுக்கொள்ளலாம். எனவே இந்த ஹதீஸில் இருந்து என்ன, ஜனாபத்துடைய நிலையிலும் குர்ஆன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள் என்ற ஆதாரம் ஒரு வீதம் கூட எடுக்க ஏழாத நிலையில் தான் இது இருக்கிற விஷயத்தை நான் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இவர் சொல்கிறபடி நான் ஏற்கனவே சொன்னோம், தஸ்பீஹுக்கும் உள்ளடங்கும், இந்த குர்ஆனும் உள்ளடங்கும் நிலையில் இருந்தால், அதாவது எது குருள்தாண்டா தஸ்பீஹும் உள்ளடங்கும், குர்ஆன் ஓதுறதும் உள்ளடங்கும் என்று வச்சு கொண்டால் என்ன செய்யலாது, ரெண்டுக்கும் இடம்பாடு இருந்தால் இதா தர அல் இஹ்திமால் பத்தல் அல் இஸ்தித்லால், இதா துமில லம் யகுன் ஹுஜ்ஜத் என்ற பொது காயிதா இருக்குது. இடம்பாடு இதுக்கும் அதுக்கும் என்ற நிலையில் எந்த இடத்துல வந்தாலும் அதை ஆதாரமாக கொள்ள இயலாது என்ற அடிப்படை இருக்குது. எனவே சகோதரர் முஃபாரிஸ் ரஷாதி அவர்கள் இந்த இடத்தை முன் வச்சிருக்கக்கூடிய ஆதாரத்துக்கும் இந்த தலைப்புக்கும் சம்பந்தமே இல்லை என்ற விஷயத்தை நாங்கள் விளங்கி கொண்டு தெளிவான விடயத்தை நாம் பின்பற்ற வேண்டுமா, அது சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டின அவங்ககிட்ட இந்த பெற்ற தாபியங்கள் தபோ தாபியங்கள் அந்த தொடர் எவ்வாறு வந்திருக்குன்றதை விளங்கி கொண்டு தான் நாம் செய்ய வேண்டுமே தவிர, இன்றைக்கு ஒருத்தர் வந்து புதுசாக ஒன்று சொல்லக்குள்ள ஹராமான விஷயத்தை ஹலாலாக்கக்குள்ள நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி போனோம்னு சொன்னால் எங்களுடைய ஈமான் அமலெல்லாம் பாலாக போயிடும். நாங்கள் முதலாவது விளங்க வேண்டிய விஷயம், முதலும் கடைசியாக விளங்க வேண்டிய விஷயம்தான், அதாவது இஸ்லாத்தை நாங்கள் பின்பற்றுறது வேறு, எங்களை இஸ்லாம் பின்பற்றுறது வேறு. இன்றைக்கு போகிற விஷயம் என்னென்னா, இஸ்லாத்தை நாங்கள் பின்பற்றவே இல்லை, எங்களை இஸ்லாம் பின்பற்ற வேண்டும் என்ற நிலையில் தான் இப்படியான சட்டத்திட்டங்கள் வருது. எனவே நாங்கள் நன்மை செய்ய போய் வேறு நிலைக்கு நான் பேசக்கூடாது. வல்ல அல்லாஹ் தஆலா எங்களை எல்லாரையும் பாதுகாத்து தெளிவான விளக்கத்தை தருவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.